ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உன்னை பார்க்கும் இந்த நொடி முதலே உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருவேன் செல்லமே. எப்போது நல்லது நடக்கும், எப்போ என் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்னு காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்கேன். நீ எப்போது கண் கலங்கினாலும் அதை பார்த்து கலங்கக்கூடிய ஒரு அப்பாவி தாயாக தான் இந்த வராகி அம்மா நானும் இருக்கேன். உன் கரம் பிடித்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை போக்கி இன்பத்தை அள்ளி தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். நீ என் மேலே பக்தி வச்சு என்னை விட அதிகமாக பாசம் வச்சு என்னை ஜெயிக்கலான்னு பார்க்குறியா என்ன? நான் தான் உனக்கு தாயாக இருந்து அளவுக்கு அதிகமான அன்பை கொடுக்க கடமைப்பட்டுள்ளவளாக இருக்கேன். உன் மேலே காற்று பட்டா கூட அந்த காற்றில் இருக்கும் தூசியை கூட உன் மேலே நான் ஒட்ட விட மாட்டேன். கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாகவே இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கவே காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது தான் உனக்கு நான் கொடுத்த சோதனைகளும் உன் வாழ்க்கையில் இருக்க வேதனைகளும் முடிவதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போது நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டதால இனி எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். உன்னுடைய நல்ல எண்ணமும் நேர்மறையான சிந்தனையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. நீ எதை நினச்சும் கண் கலங்காமல் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் உடம்பு ஆரோக்கியத்திற்கும் மன நலத்திற்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் முக்கியமானது. நீ எந்த அளவுக்கு அமைதியாக அதே நேரத்தில் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் உடம்பும் மனசும் நல்லா இருக்கும். இப்போது இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் நெருங்கி கொண்டு வந்துட்டேன். நீயும் எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் தானே? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சியும் செஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். நீ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன். இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது கைமேல் பலன் கிடைக்க போகுது. ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னை ஏளனமாக பார்க்குற மனிதர்களை நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு முன்னுக்கு வர நினச்சும் முன்னேறதுக்கு ஒரு பாதை தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே உதவி செய்ய நான் ஓடோடி வந்திருக்கேன் என் செல்லமே. என் கரம் கொண்டு உன்னை மேலெழும்பி காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய சரியான எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் நான் உன்னை கை தூக்கிவிட தயாராக வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ எப்போ தோத்துருப்பவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் மனிதர்களுக்கு முன்பாக எழுந்து நிற்க வைக்கும் ஊன்றுகோலாக நான் இருப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண்களால் உன்னை பார்ப்பதற்கே கூச்சப்படும் அளவுக்கு உன்னை வெற்றிகரமான ஆளாக ஜெயிக்க வைக்க போகிறேன். கண்டிப்பாக உன் வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ எதை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாகவே நடந்து முடியும். இந்த அளவுக்கு வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்ட உன்னை இனிமே எந்த விதத்திலும் கவலையையோ கஷ்டத்தையோ படவிட மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் பக்திக்கும் பரிசாக நான் உன் மேலே அன்பையும் அக்கறையையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். இனிமே நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உன் சுயத்தை இழந்து உன் தன்மானத்தை இழந்து நீ அவதிப்படும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதையெல்லாம் செய்வதற்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் விரல்களை பிடித்து கொண்டு எழுந்து நட. அனைத்தையும் முன்வசமாக்கி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. யாராவது ஏதாவது சரியாக நடக்கலை திரும்ப திரும்ப செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீ ஒருபோதும் மனமுடைஞ்சு போகாதே. அடுத்தவங்க மூலமாக உனக்கு வரக்கூடிய வலியும் வேதனையும் நிரந்தரமில்லை. நான் முழுவதுமாக என் அன்பை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றிகளையும் தருவேன். இதனால் வரை நீ அனுபவித்த கஷ்டமும் பிரச்சனைகளும் காணாமல் போய் இப்போது உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் சரி செஞ்சு உன் வலிகளையும் வேதனைகளையும் தவிடு பொடியாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன் என் செல்லமே.
உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வை கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். இனி எந்த விதத்திலும் நீ கவலைப்பட அவசியமே இல்லை. நீ எங்கு இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னுடைய நல்ல நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்குறேன். நான் கேட்டும் நீ எனக்காக எதுவும் செய்யலையே வராகி அம்மான்னு இப்போது நீ வருத்தத்தோடு சிந்தனை செய்வதும் யோசிப்பதும் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் ஏன் ஆசீர்வாதங்களை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தெளிந்த சிந்தனையோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. எப்போதுமே உன் மனசில் அமைதியும் நிம்மதியும் நிரம்பி வழியும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ பேசும் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கருணையோடு கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எந்த அளவுக்கு நீ அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மென்மையான மாற்றங்கள் வரும். நீ எப்போது எல்லாரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்கிறாய் என எனக்கு தோணுதோ அப்போதே அதே அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு கிடைக்கும்படியும் உன் குடும்பம் அற்புதமாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதா நான் செய்ய போகிறேன். என் அனைத்து பிள்ளைகளுக்கும் அருளையும் ஆசியையும் கொடுக்கக்கூடிய இந்த வராகி அம்மா என் அன்பு பிள்ளையான ஒன்றை மட்டும் கைவிட்ட மாட்டேன். கண்டிப்பா நீ வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தே தீருவாய். உன் வீட்டில் உனக்கு பொருளாதார வசதிகள் மிக சிறப்பாக அமையும்படியும் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ உன்னுடைய முயற்சிகளை கைவிடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் பொருளாதாரம் மேம்பட்டு நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும்படியான ஒரு அடித்தளத்தையும் அமைச்சு கொடுக்குறேன். இனிமே உனக்கு வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக அமையும். உன் வாழ்க்கை மேம்படும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி தருவேன். சில நேரம் மற்றவங்க உன்னை ஏராளமாக நினச்சி கேலியும் கிண்டலும் செய்திருக்கலாம். உன்னால் அதை முடியாது இதை முடியாதுன்னு வேணும்னே உன்னை பலவீனப்படுத்தும்படியும் முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் உனக்கு எதிராக எதை செஞ்சாலும் நீ வாழ்க்கையில் முன்னேறி நிற்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். சில நேரம் இப்படி வேணும்னே உன்னை கஷ்டப்படுத்தணுன்ற நினைப்போட உன்னிடம் பேசும் மனிதர்களிடம் நீ காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல கடந்து செல்ல பழகு. யார் உன்னை எப்படி பேசியிருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னோடு தர்க்கம் செய்து தவறான முறையில் உன்னை பேச தூண்டும் மனிதர்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ வாயிருந்தும் பேச முடியாமல் அமைதியாக தவிப்பது எனக்கு பல சமயங்களில் புரியுது. அவர்களுக்கெல்லாம் உன் சார்பில் நான் பதில் சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்சு சாதிச்சு நிற்கும் போது உன்னை எதிர்த்து பேசினவங்களும் வம்பிழுத்தவங்களும் சண்டை போட்டவங்களும் வாய் பேச முடியாதவர்களாக ஒதுங்கி போக தான் போகிறாங்க. நீ ஜெயிக்கிறதையும் நல்லா வாழ்கிறதையுமே அவங்களுக்கு ஒரு பதிலடியாக நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்பொழுதும் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு உனக்கான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள் இருப்பது எனக்கு தெரியும். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோட இந்த உலகத்தை நீ எதிர்கொள்ள தயாராக இருந்தீனா நிச்சயம் எல்லாமே சுலபமாக இருக்கும். நான் அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன்னு நீங்கள் சொல்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது தானே. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தான் ஆகணும். பிறக்கும்போது எதையும் கையில் எடுத்துகிட்டு வரல தானே, அப்புறம் போகும்போது மட்டும் எதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதனால் எதை இழந்தாலும் பெருசாக நினைக்காத. உயிர் ஒன்று தான் உனக்கானது, அதுவும் உன் கூட இருக்கிற வரைக்கும் தான். அப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்கள் எது உன்னை விட்டு போனாலும் மீண்டும் அது மிக பெருசாக சிறப்பாக வேறு விதத்தில் அழகாக உன்கிட்ட வந்து சேரும்னு நம்பு. நீ இழந்ததையெல்லாம் மிக பெரிதாக மிகப்பெரிய பல மடங்காக நிச்சயமாக நீ சந்தோஷப்படும் வகையில் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன்.
எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து முதல்ல நீ வெளியே வா. என் அருளால் உன் வாழ்க்கையில் நீ புத்துயிர் பெற்று புத்துணர்வோடு ஜெயிக்க போகிற. உனக்கு வேண்டிய அனைத்தையும் இந்த வராகி அம்மா கொடுப்பேன் என் செல்லமே. காலம் உள்ளவரை உனக்கு காவலாக நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ கண் கலங்க வேண்டாம். நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக உன் முன்னால் ஓடிவர நான் தயாராக இருக்கேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உனக்கு காட்சி தருவேன். இப்போதே நீ மனசு வச்சினா நீ நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்ட, நேர்மறை எண்ணங்களோட வாழலான்னு முடிவு எடுத்துட்டீனா உனக்கு துணையாகவே நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தருவேன். ஆழ்ந்த கவலையில் இருக்கும் உனக்கு அழகான சந்தோஷத்தை தர நான் வந்து விட்டேன். இந்த நொடி முதல் உன்னுடைய வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் மறைஞ்சு கண்காணாமல் ஓடி போக போகுது. இனி முப்பொழுதும் உனக்கு காவலாகவே நான் இருப்பேன் என் செல்லமே. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாதே. யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்க முடியாது. காலமும் உனக்காக காத்திருப்பதில்லை. உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சு முன்னேறதுக்கான வேலையை பாரு. காலம் பொன் போன்றதல்லவா, அதை இழந்துட்டா மறுபடியும் பெற முடியாது. உனக்காக நான் எத்தனையோ விஷயங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உனக்காக செய்யும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். எந்த கர்ம வினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரைக்கும் எந்த துன்பங்களையும் சந்திக்க மாட்டாய். எப்போதும் எந்த தவறான விஷயங்களையும் பேசுவதோ செய்வதோ வேண்டாம். அவ்வப்போது மனசுக்குள்ள இந்த வராகி அம்மாவின் நாமத்தை மட்டும் உச்சரி. உன்னுடைய கடமைகளை சரியா செய். நீ பெற வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக பெற்று வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் கூடவே நான் இருந்து உன்னை வழிநடத்தும் போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் செல்லமே. உன் வலிகள் வேதனைகள் அனைத்தையும் புரிஞ்ச இந்த வராகி அம்மா இப்போதே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை தரப்போறேன். உனக்கு மாபெரும் சக்தியாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் உன்னை யார் வேணும்னாலும் ஒதுக்கி வைக்கலாம். உன்னை பெற்றவங்க, உன்னை சுற்றி இருக்கிற சுற்றம், சொந்த பந்தம்னு யார் ஒதுக்கி வச்சாலும் என்ன நடந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எதுக்கும் பயப்பட மாட்ட. நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு யார் உன்னை மட்டம் தட்டினாலும், நீ எதுக்குமே உபயோகம் இல்லாதாலும் ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் எதை பார்த்தும் நீ அசந்து போகாதே, அச்சப்படாதே. நீ எந்த பயனும் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை என் செல்லமே. குப்பையை ஒதுக்கி ஒதுக்கி வச்சா அந்த குப்பை உயரமாக நின்று காட்சி தரும். அந்த உயரத்தில் தான் வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட விதைகள் கூட மரமாக முளைத்து வளரும். அதே போலதான் உன்னை இன்னைக்கு வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய நல்காரியங்களை செய்யக்கூடிய, நல்ல உதவிகளை செய்யக்கூடிய ஆளாக மாறப்போற. இந்த வராகி அம்மா உன்னை அண்ணாந்து பார்க்க வைப்பேன். அனைவரும் உன்னை பாராட்டி பேசும்படியும் நல்லதை நானே செய்து தருவேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது இதுவரைக்கும் நடக்கலைனாலும் இனி நிச்சயமாக நடக்கும். நீ விரும்பிய கேட்ட அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உன்னுடன் இருக்கும்போது இதுவரை நடக்காது கிடைக்காதுன்னு இருந்த விஷயங்களையும் இனி சிறப்பாய் கிடைக்கச் செய்வேன். என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு நிறைய இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நேர்மறை சிந்தனையோட உன்னுடைய எல்லா செயல்களையும் நீ செய்யும் போது இதுவரை இழந்ததை விட 2 மடங்காக நான் உனக்கு தர தயாராகியிருக்கேன். கொஞ்சம் நீ முயற்சி மட்டும் செஞ்சினா நிதானமும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுக்கும். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக இந்த வராகி அம்மா நானே முன்னின்று நடத்தி கொடுக்க போறேன்.